தாத்தா. அம்மா, தாப்பா இல்லாம தாப்பா பிரச்சனையா இருக்கும். இப்போ நீங்க அமெரிக்கால இருக்கீங்க. உங்க பாத்ரூம்க்கெல்லாம் லாட்ச் இருக்காம்மா? பெரும்பாலான வீடுங்கள்ல? லாக் மோஸ்ட்லி இருக்காது தாத்தா. ஆ கிட்ஸ் இதுல இருக்காது. பெட்ரூம்க்கு லாக் இருக்குமா? மாஸ்டர் பெட்ரூம் மட்டும் இருக்கும். இல்ல. எங்க ஆஸ்திரேலியால எதுக்குமே லா லாக் கிடையாது. பட் அது வந்து ஒரு டீசென்சி. நாக் பண்ணிட்டு வரணும். அந்த டீசென்சி இப்ப நாங்க இந்தியால வந்து லாக் இருந்தாலும், அ இப்ப இங்க எங்க வீட்ல வந்து அந்த லாட்ச் போடல நாங்க. யாரா இருந்தாலும் கதவ தட்டிட்டு, என் ஒய்ஃபே வந்து நான் ரூம்ல கதவ சாத்திட்டு டிவி பார்க்குறேன்னா, கதவ லேசா தட்டிவிட்டு தான் உள்ள வருவாங்க. அந்த டீசென்சி. அதே மாதிரி பாத்ரூம் போறப்போ, அ மெயினா வந்து ரொம்ப கஷ்டத்துல தாப்பா போடாமயோ, இல்ல தாப்பா சரியில்லாமயோ அத கவனிக்காம, அ போனதுக்காக ரெட் கார்டு குடுத்தீங்க. அப்போ இது மட்டும் எப்படி சரியாகும்? இதுவும் ரெட் கார்டு குடுக்க வேண்டிய விஷயம் தான். நான் வந்து விசாரிச்சுட்டு தான் வரேன். ஒரு லேடி உள்ள இருக்கிறப்போ, அவரு கதவ திறந்து போயிட்டாரு உள்ள. கதவ திறந்துட்டாரு. இது வந்து ஆக்சிடென்ட் அப்டின்ட்டு வினோத் சொல்லிட்டு இருக்காரு. அவரு தெரிஞ்சு செஞ்சிருக்க மாட்டாருன்னு. அந்த தெரிஞ்சு செய்யறது தான் ஒரு கம்யூனிட்டில வாழறப்போ பேசிக் திங்ஸ் வேணும். டீசென்சி வேணும். அ துணி மாத்துற அறைக்கு அங்க கதவே கிடையாது. இந்த பாத்ரூம்ல ஷவர் கர்டன் இருக்கும் இல்லைங்களா? அந்த மாரி ஒரு கர்டன் தான் போட்டிருப்பாங்க. அங்க உள்ள இருக்கிறவங்க நாங்க வந்து ஒரு ரூல் கொண்டு வந்துட்டோம். செருப்பு வெளியில விட்டுட்டு உள்ள போவோம். உள்ள வந்து பாடுவோம். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி முடிக்கிற வரைக்கும் எங்களுக்கு பாட்டு வருதோ இல்லையோ பாடுவோம். நாங்க உள்ள இருக்கோம்ன்னு சொல்ல. ஏன்னா, அந்த மாரி நெறைய தரம் ஆயிருக்குது. இதே மாதிரி பாத்ரூம்ல தாப்பால் இல்லாத ஒரு இன்ஸ்டன்ட் அத இங்க நான் விவரிக்க முடியாது. ஒன் ஆஃப் த சீசன்ல நான் போனபோது, அது வந்து உள்ளுக்குள்ள வந்து 2 பேர் இருந்து அது பெரிய பிரச்சனையாயி, எதேர்ச்சையா திறந்துருச்சு கதவு. ஸோ இவர் வேணுன்ட்டு செஞ்சாரா? இல்ல ஆக்சிடென்ட் ஆச்சான்னு நம்ம சொல்ல முடியாது. ஆக்சிடென்ட்ன்னே எடுத்துப்போம். பட் அந்த கான்ஷியஸ்னஸ் அவருக்கு வேணும் இல்லையா? அதுக்கு முன்னாடி அவர் செய்ற விஷயங்கள், பின்னாடி செய்ற விஷயங்கள், அதுல அட்லீஸ்ட் ஒரு 2 பொண்ணுங்களுக்காவது அவர் வேணுன்ட்டு தான் செஞ்சாருன்னு தோணுமா இல்லையா? இதே மாதிரி செஞ்ச ஒருத்தர் வந்து ஒரு சீசன்ல பெரிய ப்ராப்ளம் ஆயி, அவர வெளியிலயே தூக்கினீங்களே! 2 சீசன்ல, நாட் 1 சீசன். 2 சீசன் இந்த பாத்ரூம்னால 2 பேர் வெளியில போயிருக்காங்க. நீங்க முடிச்சுட்டேம்மா. இதாம்மா தாப்பா. இந்த நியூட்டனுக்கு நியூட்டன் பேசுங்க நியூட்டன். ஏய், எனக்கு ஒரு டவுட் சார். இப்ப நீங்க சொன்ன மாரி இதுக்கு முன்னாடி ஒரு சீசன்ல இது மாரி நடந்து ரெட் கார்டு குடுத்தாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ ஒரு பிரச்சனை இப்ப அக்கர் ஆகுதுன்னா, அப்பயே அட்ரஸ் பண்ணா தான் அது வந்து ஓரளவுக்கு அது ஆக்சுவலா சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். இல்லன்னா தப்புனா தப்புன்னு அப்பயே ஆக்ஷன் எடுக்கணும். அத விட்டுட்டு இப்ப அந்த சீசன்லயும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையும் ஒரே கோர்வையா சேர்த்து வச்சுப்பாங்க. சேர்த்து வச்சுட்டு இந்த வாரம் நடந்தது 4வது வாரம் போய் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மாரி சொல்றப்ப என்ன ஆகும்னா, எக்ஸ்ட்ரா தான் ஆகுது. இன்னொன்னு அதுக்குள்ள என்னன்னா, இன்னும் 2 பேரும் எக்ஸ்ட்ரா தப்பு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இங்க பண்ணாங்களே, இங்க அப்படி பண்ணாங்களே அப்படின்ட்டு. ஸோ அது மாரி ஏன் அத உடனே அட்ரஸ் பண்ண மாட்றாங்கன்னு எனக்கு தெரியல. இது கரெக்ட்டா தப்பான்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். இல்லங்க. இது வந்து 2 விதமா அவங்க ஹேண்டில் பண்றாங்க. ஒண்ணு இந்த விஷயத்த பத்தி பேசக்கூடாதுன்றதுனால, அந்த பர்ட்டிகுலர் கிளிப்ப அவங்க டெலிகாஸ்ட் பண்ணல. ஆனா, இத அப்படியே வந்து கார்பெட் அடியில போடாம மக்கள் பேசணும். இது என்னன்னு பார்க்கணும். வீக்கெண்ட் ஷோக்கு வந்து அவரு கேட்பாரா இல்லையான்ட்டு நெறைய பேர் டியூன் பண்ணி உட்காந்து பார்க்கணுன்றதுக்காக, வினோதும், கமருதீனும் பேசுறத டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுல ரொம்ப தெளிவா அ இருக்கு பேசுறது. அவர் தெரிஞ்சு பண்ணியிருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த தெரிஞ்சு பண்ணியிருக்க மாட்டார். பாத்ரூம் லாட்ச் எப்பவுமே அங்க ப்ராப்ளம் அப்படின்னு இருந்தா, அத வந்து மிச்ச சீசன்ல வந்து அது டெலிகாஸ்ட்டும் பண்ணல. அத பத்தி வெளியில விட்டாங்க. ஸோ இவங்க பேசுவாங்களா, மாட்டாங்களா இந்த வீக்கெண்ட் இத பத்தி அப்படின்றது நமக்கு தெரியாது. இந்த சீசன்ல இருக்கிற ஃபார்மேட்ட பார்த்தா, காட்டாதத கட்டாயம் பேச மாட்டாங்க. காட்டுனத பேசுவாங்களான்னு தெரியாது. ஆ இமாத் ப்ரோ வந்திருக்காரு பாருங்க. இன்வைட் கொடுங்க. கேக்குதா? நான் குடுத்துட்டேன். அது இமாது ப்ரோ போட்ட வீடியோ தான் பார்த்துட்டு உட்காந்துருந்தேன் நானு. ஐ டோல்ட் யூ கைஸ்ன்னு போட்டிருந்தாரா, என்னடா
உள்ள போய் அதான் போய் உட்காந்து பார்த்துக்கிருந்தேன். என்ன பக்கு பக்குன்னு இருக்கு. அதான் சொல்லிட்டே இருந்தாப்ல அடி வாங்கிட்டு தான் வெளில வர போறாருன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்னாச்சு? என்ன வீடியோ அது? ஆனா குட் மார்னிங். ஆமா. எந்த வீடியோ அது? அதேதான். தாத்தா அட்ரஸ் இப்போ சபரி ஆல்ரெடி வந்து வார்னிங் கொடுத்ததை டெலிகாஸ்ட் பண்ணீங்க. இன்னைக்கு வினோதும் கமருதீனும் உட்காந்து பேசுறத டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஒன்றும் 2 தான் எப்போவுமே. அப்படி இருக்கிறப்போ இது கேட்காம விட்டாங்கன்னா அது தப்பு தானே. நீங்கள் அந்த ஆக்சுவல் இன்சிடென்ட் வந்து 2 பேர் இன்வால்வ்டு. அந்த பொண்ணுக்கும் தப்பு. அது காட்டாதது ரொம்ப டீசென்ட், ரொம்ப நாகரிகமான விஷயம், ஒத்துக்கிறோம். ஆனால் இந்த வீடியோ போட்டதுனால இதை பற்றி கட்டாயம் கேட்டு தான் ஆகணும் அவங்க. அது 1 ஹவரில் வருதோ இல்லை 24 ஹவர்ஸில் வருதோ, 1 ஹவரில் வராமல் 24 ஹவர்ஸில் வந்ததெல்லாம் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க கடந்த சீசனில் எல்லா லாங்குவேஜ்லேயும். அதை பேசி ஆகணும். ஹாய் இமாத் ப்ரோ. ஹாய், குட் மார்னிங் சாமுவேல். குட் மார்னிங். நான் சொன்ன விஷயம் வந்துச்சா? ஆனா ஒண்ணு நான் என்ன சொன்னேன், காட்டுவாங்களா காட்ட மாட்டாங்களான்னு எனக்கு தெரியலன்னு ஒரு வார்த்தை சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஆமா காட்டிட்டாங்களே. இப்போ சார் சொன்ன மாதிரி ஐ அக்ரி வித் ஹிம். இந்த விஷயத்தெல்லாம் வந்து நம்ம லூஸாலாம் விட முடியாது. இது வந்து கேட்டே ஆகணும் ஆக்சுவலா. ஏன்னா இப்போ இன்னொருத்தர் யாரோ பேசினாங்க, இதே மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு, அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் யாரோ பேசினாரு. நியூட்டனா இல்லை யாரும் தெரியல, சரியா பேர் தெரியல. நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். ஆனா இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் இது கிடையாது. இந்த லெவலுக்குலாம் அவர் பண்ணல, இந்த லெவலுக்கு பேடாலாம் அவர் பண்ணல. அவர் பாடி தனியா போயிட்டு அவர் வந்து ரவுண்டு போட்டுட்டு இருந்தாருங்க. அது வந்து பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸா இருக்கும்போது பாய்ஸ்ல அவர் இந்த பிரேக் டைம்ல அவர் பண்ணதை வந்து பெருசா பேசி அதை வந்து இது பண்ணாங்க. பட் இது வந்து மோசமான ஒரு விஷயம், ரொம்ப மோசமான ஒரு விஷயம். இது பெருசா ஆயிருக்கு வீட்டுக்குள்ள. ஆக்சுவலி நான் நேத்தே சொன்னேன், இது பெருசா ஆயிருக்கு. கன்வின்ஸ் பிக் பாஸ்லாம் பேசியிருக்காரு. பட் ஐ டோன்ட் நோ வெதர் இட் வில் கம். இதுக்கு மேலே நடக்குமா என்னங்கிறது எனக்கு தெரியல. பட் அந்த விஷயம் ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு இப்போ பிக் பாஸ். இதெல்லாம் கேட்கல அப்படின்னா இவங்க என்னத்த ட்ரை பண்ணுறாங்க, புதுசாக ஏதாவது செட் பண்ண ட்ரை பண்ணுறாங்களா என்னங்கிறது எனக்கு சரியா புரியல. சார் நான் வந்து அப்படி சொல்லலை சார். போன லாஸ்ட் சீசன் வந்துச்சு அந்த மாதிரி அப்படி சொல்லலை. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ ஒருத்தர் தப்பு பண்ணுறாருன்னா அந்த வீக்கே எடுத்துகிட்டு வராமல் சேர்த்து வச்சுக்கிறாங்க. இவர் இந்த தப்பு பண்ண போன சீசனில் வந்து அப்படி தான் பண்ணியிருப்பாங்க. கலெக்டிவாக எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு ஒரே வீக்கில் மொத்தத்தையும் கொட்டுவாங்க. ஆக்சுவலாக அதில் நிறைய இது தப்பே இல்லைனாலும் அது ஒரு மாதிரி கொட்டி ஒரு ரொம்ப பெரிய பிளேமை ஏற்றிடுவாங்க. அந்த மாதிரி ஏன் அவ்வளோ நாளும் கொண்டு போகிறாங்க? இப்போ இந்த வாரம் தப்பு பண்ணுறாரா, இந்த வாரமே அவரை அடித்து ஒன்று திருத்தணும், இல்லை அதான் வெளியே போகணும், பெரிய தப்பாக இருக்குதான். அந்த மாதிரி பண்ணாமல் வீக்கெலாம் இந்த வீக் பண்ணுற தப்ப ஒரு 2 வாரம் தள்ளி வைக்கிறேன். அதே மாதிரி தான் நினைக்கிறேன். நிக்சனோட அந்த ஒரு இது பேசிட்டு பார்த்துறீங்களா, அது கூட வந்து எப்பயோ பண்ண தப்பு. அது ஒரு ஸ்டார்டிங் வீக்லேயே பண்ணியிருப்பாரு. பட் அதை சேர்த்து வச்சு என்ன பண்ணிப்பாங்கன்னா ஒரு 12வது வீக்கில் தான் வந்து அதிகம் வந்து அவர் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி டைம் எடுத்து சொல்கிறது வந்து அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்காதுல்ல அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். ஒன்று சொல்லணும்னா அந்த வீக்கே சொல்லிடணும்னு சொல்கிறேன். எனிவே ஐம் ஜஸ்ட் ஆன் தி வே டு ஆஃபீஸ். நான் அப்படியே கேப்ல சரி உள்ள போந்தேன். சார் மீண்டும் சந்திப்போம், நைட் சந்திப்போம் சார். ஒர்க்ல போறேன். ஸ்னூபி, ஐ ஹோப் யூ காட் இட். தேங்க் யூ. நான் ஸ்னூபி எனக்கு கூப்பிடுங்க. ஸ்னூபிக்கு புரியும். ஆமா, நான் சொன்னேன் சார் நேத்து ஸ்னூபிட்ட சொன்னேன் இந்த விஷயத்த. ஸ்னூபி டெலிகாஸ்ட் பண்ணிருப்பாரு. நான் ஸ்னூபிட்ட சொல்லல சார். ஏன்னா அது என்னை பத்தி உங்களுக்கு தெரியும் இல்ல, கன்ஃபார்ம்டா வீடியோ வர வரைக்கும் அதை பத்தி பேச மாட்டேன்னு. ஆமா ஆமா அதனால ஸ்னூபிட்ட அதை சொல்லலைன்னா இப்போ நிறைய சொல்றேன். அவர் ஃபோன் பண்ணட்டும். See you sir. ஓகே சார். அந்த பேர் மட்டும் ஹைட்ல இருக்கட்டும் சார். என்னது? நான் சொல்றேன். சரி சார். காட்டாதது எதை பத்தி பேச மாட்டேன். நீங்க எனக்கு வாட்ஸ்அப் போடுங்க. ஓகே 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 தவறி ஓகே வாட்ஸ்அப் போடுங்க. டன். பாய் மக்களே. பை ப்ரோ. Bye. See you. Bye. Have a nice day. Thank you. Sam bro,
இப்போ ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கோம்ல, இது டெலிகாஸ்ட் பண்ணல. ஜஸ்ட் 2 பேர் பேசியிருக்கிறது தானே காமிச்சாங்க. எப்படிங்க நம்ம டெலிகாஸ்ட் பண்ண பண்ணுவாங்க? மாட்டாங்களே, எப்படி பண்ணுவாங்க? இல்ல நான் டெலிகாஸ்ட் இன் த சென்ஸ் நம்ம 2 பேர் அத பத்தி டிஸ்கஸ் பண்றது எதுவுமே இல்லாம ஜஸ்ட் வினோத்தும் கமருதீனும் பேசியிருக்கிறது தானே காமிச்சாங்க. வினோத் கமருதீன் பேசியிருக்காங்க. ஆனா நடந்திருக்குல்ல. அதான் ஜஸ்ட் வினோத் இல்ல கௌஷிக் நான் வந்து காலைல இருந்து லைவ் பார்த்துருந்தேன். நான் ஏதாவது மிஸ் பண்றேனா அப்படின்றதுக்காக கேட்டேன். கட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. சிபா அட்வைஸ் பண்ணிருக்காரு. சிபா. Hi everyone, good afternoon. My question I wanted to ask Suresh sir and also Imathi was around. எனக்கு பொறுத்த வரைக்கும் like this season, do you think they are trying to change the type of audience who are willing to watch the show? அதனால தான் இந்த இதெல்லாம் நடக்குதா, அதனால தான் இந்த மாதிரி கொண்டுட்டு போறாங்களேன்னு எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. Because it doesn't feel like ஒரு traditional family viewers base காக கொண்டுட்டு போறாங்களோ எனக்கு தோணல. Like the kind of languages that they're using, the kind of choices that they're making to telecast, எனக்கு அதெல்லாம் ஒரு கேள்வியாவே இருக்கு. Do you think they are trying to change it towards youngsters, people who are more hungry for such kind of content? அந்த ஒரு ஹைப்போட பாக்குறதுக்காக they bring in all these issues so that they can attract such people? What's your thoughts? தாத்தா கீழே போயிட்டாருன்னு தாத்தா நினைக்கிறேன். கிளம்பிட்டாரு. இல்ல நீங்களும் சொல்லுங்க சார், நீங்க தொடர்ச்சியா பாக்குறீங்க. நான் லாஸ்ட் 2 seasons தான் ஃபுல்லா பாத்திருக்கேன். ஸோ ஆக்சுவலா ஆமா நேத்து கூட ஏதோ ஒரு ஸ்பேஸ்ல பேசிட்டு இருந்தோம். இந்த ஜென்சின்றாங்கல்ல, அந்த ஜென்சி ஆடியன்ஸை புல் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இல்லை, நியூவர் ஆடியன்ஸ் பிளஸ் நியூவர் சப்ஸ்கிரைபர்ஸ். ஏன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ மோஸ்ட்லி நம்ம ஹாட் ஸ்டார் ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். சீரியல் பார்க்குறதோ இல்லை மூவிஸ் பார்க்குறதோ இந்த மாதிரி சப்ஸ்கிரைப்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் இன்னமும் ஆடியன்ஸ் வேணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. அதாவது இன்னமும் யங்கர் ஆடியன்ஸாக நம்ம அதுலேருந்து அவங்க கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஏன்னா நம்ம கடந்த 2-3 சீசனாக பார்த்தோன்னா நிறைய இந்த இன்ஸ்டாகிராமில் இந்த லவ் கண்டென்ட் எடிட்டு, அப்புறம் இந்த மாதிரி எடிட்ஸ்லாம் நிறைய வளர்ந்துக்கிட்டே வருது. ஸோ அதை இன்னுமும் ஃபோக்கஸ் பண்ணி, ஏன்னா மேஜராக இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறது கண்டஸ்டன்ட் இன்ஃப்ளூயன்சர் தான். ஓகேவா? ஈவன் பார்வதி ஆல்சோ இன்ஃப்ளூயன்சர். அவங்க விஜயவா இருந்தாலும் அவங்க இன்ஃப்ளூயன்சர் தான். ஓகே, அந்த மாதிரி இந்த யூடியூப் சேனல் வச்சிருக்கவங்க, இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுறவங்க, இந்த மாதிரி ஆட்கள் தான் கொண்டு ஃபோக்கஸில் வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த ஆடியன்ஸை இன்னுமும் புல் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா கண்டென்ட்டை எடிட் பண்ணாமல் ரொம்ப பேடான கண்டென்ட் எல்லாம் அப்பயே ராவாக ஒன்று தெரியப்படுத்திடுறாங்க, இல்லைன்னா போட்டு காமிச்சிடுறாங்க லைவை பொறுத்த வரைக்கும். ஸோ they want audience that's such kind of audience to watch the live 24/7. 1 hour எபிசோட பொறுத்த வரைக்கும் பழைய ஆடியன்ஸ், ஜென்ரல் ஆடியன்ஸ், ஃபேமிலி ஆடியன்ஸ், இந்த மாதிரி ஆடியன்ஸ்க்கு கொண்டு போறாங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எனக்கு என்னன்னா, அவங்க அதான் சொல்றேனே, யங்ஸ்டர்ஸை இது பண்ணணும் தான் அவங்க ட்ரை பண்றாங்கன்னு எனக்கு ஃபர்ஸ்ட் லான்ச் டேயோட கண்டஸ்டன்ஸை பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா நான் சொல்றேனே, நிறைய பேருக்கு இங்க தெரிஞ்சிருக்காது. இந்த எக்கோ அடிக்குது. நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது இந்த மாதிரி இவங்கெல்லாம் இருக்காங்க. இந்த ரம்யா ஜோலாம் எனக்கு இன்ஸ்டாகிராம்ல தெரியும். துஷார் எனக்கு இன்ஸ்டாகிராம்ல தெரியும். அண்ட் அரோராவ எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஆதிரை, அதுக்கப்புறம் கமருதீன் இவங்கலாம் சீரியலால தெரியும். ஸோ அதனால நிறைய பேர் எனக்கு தெரியும். நிறைய பேர் தெரியல எனக்கு இந்த கண்டஸ்டன்ட்ஸ்லாம் புதுசா இருக்காங்களே அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது எனக்கு இவங்கலாம் தெரிஞ்சிருந்தது. ஸோ அதனால என் ஏஜ் கொஞ்சம் கம்மியா இருக்கிறவங்க, இல்ல என் ஏஜ் கொஞ்சம் 20s அண்ட் 18ஸ்ல இருக்கிறவங்கள தான், டீனேஜ்ல இருக்கிறவங்கள தான் கவர் பண்ணணும் தான் அவங்க பிளானால தான் அவங்க கன்டென்ட் கிரியேட்டர்ஸ கூப்பிட்டுருக்காங்க. விகாஸ் விக்ரம். ஸோ இவங்களெல்லாம் கூப்பிட்டதுக்கு ரீசனே, இப்போ சோஷியல் மீடியால இப்ப அதிகமா யார் இருக்கான்னா, டீனேஜர்ஸும் 20ஸ்ல இருக்கிற பீப்பிள் தான் இருக்காங்க அதிகமா. ஆப்வியஸ்லி மத்தவங்களும் யூஸ் பண்றாங்க. பட் ஆனா இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ பார்க்கறது, அவங்க சொல்ற பியூட்டி ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்றது. ஸோ அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் மயமா இருக்கிற இந்த ஜெனரேஷன்ல இந்த மாரி பீப்பிள கொண்டு வந்தா பிக் பாஸ்க்கு ஒரு நியூ செட் ஆஃப் ஆடியன்ஸ் வருவாங்கல்ல. ஸோ ஒரு சீரியல் பார்க்குறவங்க தான் பிக் பாஸ் பார்க்குறாங்கன்றது மாறி போயி, இன்ஃப்ளூயன்சர்ஸ பார்க்குற இன்டர்நெட்ல, சோஷியல் மீடியால இருக்கிற பீப்பிள்ஸ் கூட
அந்த மாரி பார்க்குற பீப்பிள்ஸ்க்குமே இந்த பிக் பாஸ நம்ம வந்து கொண்டு போணும்னு சொல்றதுக்கு தான் இப்படி கொண்டு போயிருக்காங்களோன்னு எனக்கு தோணுது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த லான்ச் எபிசோடுக்கு ஆக்சுவலா நாங்க 2, 3 பேர் எப்பவுமே நம்ம சைட்ல இருந்து போவாங்க. அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் வந்து கால் பண்ணி கேட்டது ஸ்லாட் கேட்டபோது வந்து ஏஜ் வந்து பிலோ 25 மட்டும் தான் நாங்க லான்ச் எபிசோடுக்கு வந்து இன்வைட் கொடுத்துட்டு இருக்கோம். அதனால கொடுக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 25 ஏஜுக்குள்ள இருக்கவங்க தான் இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸை பார்த்து வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதுதான் மேஜரா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இன்னமும் அந்த இவங்கள வந்து இந்த இன்ஸ்டாகிராம் இவங்கெல்லாம் இருக்க ஆடியன்ஸை வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்டா ஏத்தணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ் அவங்களுடைய பிசினஸா கூட இருக்கலாம். சொல்லுங்க சிவா. இல்ல அப்படின்னா இட் டசன்ட் இப்போ பிக் பாஸ் இஸ் ஆல்வேஸ் பின் அபவுட் அ ஷோ தட் ரிஃப்ளெக்ட்ஸ் சொசைட்டில. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி மாறுறாங்கன்னா இட் டசன்ட் ரிஃப்ளெக்ட் சொசைட்டி எனிமோல. அது கமல் பிகாஸ் சார் இருந்த நான் வரைக்கும் ஓகே கமல் சார் இருந்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படிதான் இருந்துச்சு. அவர் வந்து அடிக்கடி சொல்லியும் காமிச்சிட்டு இருப்பாரு. ஆனா இன்னி வரைக்கும் நம்ம விஜய் சேதுபதி வாயில இருந்து இந்த சொசைட்டி இந்த மாதிரி ஆடியன்ஸ் பாக்குறாங்க, நீங்க இதை பண்ணாதீங்க அப்படின்றது இன்னி வரைக்கும் வாயில வரல. ஆக்சுவலா போன சீசன்ல இருந்து இந்த சீசன் வரைக்கும் வரல. கமல் சார் இருக்கும்போது அடிக்கடி சொல்லி காமிச்சிருக்காரு, இது குழந்தைங்க பாக்குறாங்க அந்த மாதிரி. தாத்தா சொல்லுங்க தாத்தா. கமல் சார் இருந்த பொசிஷனுக்கும் அவர் வாங்கின சம்பளத்துக்கும் அவர் டிக்டேட் பண்ண முடிஞ்சிச்சு. அவர் சொல்ல வேண்டியது சொன்னார். இங்கே அப்பர் ஹேண்ட் இஸ் பை த மேக்கர்ஸ். தே ஆல்சோ ஹேவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. சொல்ல வைக்கணும். சொல்லுங்க சிவா. இல்ல எனக்கு தாத்தா சொன்ன பாயிண்ட் தான் எனக்கும். லைக் ஐ ஃபீல் த மேக்கர்ஸ் ஹேவ் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி நவ், எஸ்பெஷலி என்னைய பொறுத்த வரைக்கும். ஐ ஃபீல் லைக் திஸ் சீசன் தே ஹவ் மூவ்ட் அவே ஃப்ரம் traditional family audience and they are moving more towards Gen Z or younger audience or எப்படி வேணாலும் term பண்ணலாம். But I feel now that that is changing. I think they have a bigger responsibility, a more heavier responsibility to manage the show. என்னென்ன ப்ராட்காஸ்ட் பண்ணலாம், எப்படி கொண்டுட்டு போகலாம். பிகாஸ் நான் பார்த்த வரைக்கும் ஐ ஹவ் நாட் ரெகுலராக நான் பார்க்கறது இல்லை. லைக் ஐ வாட்ச் கிளிப்ஸ் அண்ட் ஸ்டஃப் ஹியர் அண்ட் தேர். நான் பார்த்த வரைக்கும் தே ஹவ் ஆல்வேஸ் பின் guidance. In the season particular, there's a lot of guidance into how someone should play the game from Big Boss himself. நீங்க எப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம். இதெல்லாம் வந்து முன்னாடி உள்ள 2 சீசனா பார்க்குறேன், முன்னாடி உள்ள சீசன்ல கிடையாது. I've never seen Big Boss coming in to guide someone in terms of what they should do better. So அந்த மாதிரிலாம் இருக்க போகும்போது I feel there should be a somewhere I think Big Boss also has the responsibility to tell them then and there what is right and wrong, especially if he feels that this is a younger contestant, less matured contestant, அவங்களுக்கு மீடியா ட்ரைனிங் இல்லைன்னு தெரிஞ்சுமே உள்ளார கொண்டுட்டு வராங்கன்னா then they have every responsibility to manage the contestant as well as the audiences தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ வந்து இந்த சீசன் பார்த்தீங்கன்னா ஹியூமிலியேஷனை வந்து நார்மலைஸ் பண்றாங்க. சில ஜோக்ஸ் வந்து எஸ் ஜோக்கா இருக்கா இன்னும் இது பண்றாங்க, பட் இட் கம்ஸ் அக்ராஸ் அஸ் ஹியூமிலியேஷன். ஹியூமரா இருந்தாலும் இட் கம்ஸ் அக்ராஸ் அஸ் ஹியூமிலியேஷன். ஒரு இமோஷனலா வந்து ஒருத்தங்களை மெனிப்புலேட் பண்றது இட் இஸ் பிகம் ஸ்ட்ராட்டஜி தட்ஸ் பீயிங் என்கரேஜ்ட். அப்புறம் லாட் ஆஃப் டைம்ஸ் there's also a lot of moral confusion as well as content. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப ஐ ஃபீல் it's trying to teach people what to learn what is real. நீங்க இதுதான் ரியல், இதுதான் அக்செப்ட் பண்ணணும்னு கொண்டுட்டு போற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. சாரி, கோ ஹெட் விக்னேஸ்வரி அண்ட் சுரேஷ். ஆக்சுவலி என்னன்னா, நான் வந்துட்டு இந்த சீசன்ல வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டதுன்னா, அது நெறைய ஒரு இது மாரி ஆயிடுச்சு. ஏதோ ஒண்ணு நம்ம ட்ரை பண்ணோம். டிஃபரெண்ட்டா ஒரு நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கு நம்ம இது ஒண்ணு ட்ரை பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணாங்க. பட் ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, அந்த யங்ஸ்டர்ஸ்க்குமே பிடிக்கணும். அதாவது இந்த 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 கேரக்டர் பார்த்து இந்த கேரக்டர் ஒரு வரைக்கும் சீசன் ஓவியா சீசன் நான் சொல்றேன். பழைய சீசன் எடுக்கலாம்னு நெனச்சேன். பட் நான் ஓவியா சீசனே சொல்றேனே. அங்க ஏன் ஓவியாவ நெறைய பேருக்கு புடிச்சிருக்குன்னா, அந்த பொண்ணு எப்படி வந்து அத்தன பேர் டேக்கிள் பண்ணிட்டு, அவ உண்மையா அவளுக்கு அவ இருந்தா, அவ வந்து ஜென்யூனா இருந்தா, அவ ப்ளே பண்ணா. அப்ப வந்து எல்லாருக்குமே மக்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு அந்த பொண்ண ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சுருச்சு. ஸோ அது ஜென்யூனா நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு நெனச்சு, அவ்ளோ பேர் சப்போர்ட் பண்ணாங்க. ஓவியா ஆர்மின்றது பெருசா ஆச்சு.
பட் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா, மாரல் கம்போஸ் சிவா சொன்ன மாரி, இங்க வந்துட்டு யார் கன்டென்ட் அதிகமா குடுக்குறா? யார் அதிகமா சண்டை போடுறா? யார் அதிகமா கத்தி பேசுறா? யார் அங்க அதிகமா இது பண்றாங்க தான் இங்க ஆடியன்ஸா பாக்குறாங்க. பட் எனக்குமே வந்துட்டு யார் நல்லவங்க, கெட்டவங்கன்றது ஷோ கிடையாதுன்னு எனக்கு புரிஞ்சுச்சு. இது எப்படி வந்து மைண்ட் கேம் ப்ளே பண்ணி எப்படி ப்ளே பண்றாங்க? எப்படி வந்துட்டு ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு புடிக்கிற மாரியும், அங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இது பண்ணியும் டேக்கிள் பண்ணியும் எப்படி ப்ளே பண்றாங்கன்றது தான் அன்னைக்கு மொத்த பிக் பாஸும் நெனைக்கிறேன். பட் ஆனா நான் பிக் பாஸ் வந்துட்டு போன சீசன் வரைக்கும் எப்படி நெனச்சுட்டு இருந்தேன்னா, மக்களோட வெளிப்பாடா தான். மக்கள் எப்படிலாம் இருப்பாங்க? இந்த மக்களோட வெளிப்பாடா தான் நெறைய கத்துக்கலாம் பிக் பாஸ்ல இருந்துன்னு தான் நான் உண்மையா நெனச்சேன். பிக் பாஸ்லாம் யாராவது பார்ப்பீங்களான்னு கேட்கும்போது, அ மக்களோட வெளிப்பாடா தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். இங்க எப்படி நம்ம இங்க இருக்கோமோ, அது மாரி டிஃபரெண்டான பீப்பிள் ஒரு வீட்டுக்குள்ள போட்டு வச்சுட்டோம்னா, அவங்க எப்படி இருப்பாங்க, பிஹேவ் பண்ணுவாங்கன்றத நம்ம பார்க்கலாம். அவங்க எப்படி அத டேக்கிள் பண்றாங்க ஒரு ஒரு டாஸ்க்கையும் அப்படின்ற மாரி ஒரு ஹெல்த்தியா கொண்டு போயிட்டு இருந்துச்சு. இந்த சீசனே நம்ம இப்படி சொல்றோம். நம்ம 10த் சீசன் வந்து இதோட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகமான கன்டென்ட் கிரியேட்டர்ஸ கொண்டு வந்து மீடியா ட்ரெய்னிங் இல்லாத பீப்பிள கொண்டு வந்துட்டு, அவங்க வந்துட்டு இத இன்னும் கொஞ்சம் இது பண்ணுவாங்களோன்னு எனக்கு தோணுது. எனக்கு தெரிஞ்சு செலக்ஷன் டீம் வந்துட்டு இந்த வாட்டிக்கு ரொம்ப சொதப்பிட்டாங்க. பட் ஆனா அதான் அவங்களோட பிளானும் கூட. அவங்களுக்கு ஒரு ரிஸ்க் தான் எடுத்திருக்காங்க. ஒரு டீமே ரிஸ்க் எடுத்திருக்காங்க. ரிஸ்க் எடுத்து தான் பண்ணியிருக்காங்க. பட் ஆனா அவங்க பிளானே என்னன்னா, அவங்க வந்துட்டு ஒரு டீனேஜர்ஸ் அப்புறம் 20ஸ்ல இருக்க பீப்பிள கொண்டு வரணும்னு. பட் அது வந்துட்டு கொண்டு வந்துட்டாங்க. நெறைய பேர் இப்ப Twitterல பார்த்தீங்கன்னா, இவங்க பேச அடல்ட் ஜோக்ஸ் எல்லாம் வந்துட்டு ட்ரெண்ட் ஆயிட்டே இருக்கு. அவ்ளோ ட்ரெண்ட் ஆகுது. இவங்க போட்ட சண்டை கூட அந்த அளவுக்கு ட்ரெண்ட் ஆகல. பட் இவங்க பேசுற பேச்சுக்கு வந்து ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அது வந்து நான் அந்த ட்வீட்ல நான் போடவே மாட்டேன். நீங்க என் ட்வீட்ஸ பார்த்தீங்கன்னா, அந்த மாரி அடல்ட் கன்டென்ட் ட்வீட்ஸ் போட்டாங்கன்னா, அந்த வீடியோ எடுத்து நான் போட மாட்டேன் என்னோட பேஜ்ல. எனக்கு அந்த மாரிலாம் வியூஸோ, ஃபாலோவர்ஸோ வேணான்னு சொல்லிட்டு போயிடுவேன். ஏன்னா, அதுதான் பிக் பாஸ் ட்ரை பண்றாங்க. டீம் டைப் பண்ணுது. அது இப்படியாச்சும் நம்ம ஆடியன்ஸ கொண்டு வரலான்னு சொல்லிட்டு அவங்க ட்ரை பண்றாங்களோன்னு எனக்கு தோணுது. இல்லாட்டி லைவ்ல போடணும்னு அவசியமே இல்லையே! கண்டிப்பா இது ஒரு பெரிய இஷ்யூ ஆகி அதை வந்து ஒரு சால்வ் பண்ணி ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற பட்சத்துல இது இந்த மாதிரி கண்டென்ட் அப்புறம் வந்து ஈவன் நீங்க வந்து அந்த தீபாவளி டைமா சண்டே மார்னிங் ஆக்சுவலா சாட்டர்டே நடந்திருக்கும் சாரி மண்டே எபிசோட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு இருப்பாங்க. நீங்க அந்த ஒரு இது பார்த்துருப்பீங்க. எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு எல்லாரும் ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல விக்கல்ஸும் சபரின்னு நினைக்கிறேன் பாத்ரூம் சைட்ல என்டர் ஆவாங்க. என்டர் ஆகும்போது உள்ள வந்து 2 பேர் நிப்பாங்க. உள்ள இருந்து 2 பேர் வருவாங்க. ஒண்ணு வந்து அரோரா அண்ட் துஷார் 2 பேர் ஒரு ஒரு பாத்ரூம்ல இருந்து வெளியில வருவாங்க. அதெல்லாம் காமிக்கணும்னு அவசியம் இல்லையே. சோ இது வந்து அந்த லிப்ஸ்டிக் மேட்டர் கூட சொல்லிடுங்க. லைக் அவங்க இது பண்றாங்க. லிப்ஸ்டிக் மேட்டர் அது வந்து என்ன அதை பத்தி நம்ம பேசணுமான்றது இருக்கு. இது அவ்வளவுதான். இது பிக்ஸ் பண்ணியாச்சு. இனி இது பிக் பாஸ்ன்றது வந்து இப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்ல பிக்ஸ் பண்ணிடணும்னு நினைக்கிறேன். இல்ல கமல் சொல்லுங்க குரு சொல்லுங்க. குரு சொல்லுங்க. கமல் சார் ஒரு விஷயம் செட் பண்ணார்ல, இது வந்து மக்களோட பிரதிபலிப்பா இருக்கும். மீன் வெளியில நடக்கிற சில மக்கள் சில பேர் இந்த மாதிரி தப்புகள் பண்ணா அந்த மாதிரிலாம் செட் பண்ணார்ல, அது எல்லாத்தையும் வேணாம். இனிமேல் ஷோ வந்து கண்டென்ட் ஓரியன்டா தான் போகணுன்றதுக்காகவே இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு கண்டஸ்டன்ட்க்குலாம் இதெல்லாம் அலௌடுன்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷனோட தான் வந்திருப்பாங்களோன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா அவங்க பேப்பர் சைன் பண்றாங்கல்ல, மேபி அதுல இருக்கும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கல்ல, அப்படி ஒரு சான்ஸ் இருக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு தோணுது. அது தெரியல. மேபி இந்த வாட்டி ஆடட் பாயிண்ட்ஸ் பண்ணிருக்கலாம், மாடிஃபை பண்ணிருக்கலாம் வருஷம் பண்ணது இல்லாம. ஆனா சில ரூல்ஸுமே இருக்குல்ல. இப்போ சொல்றாங்களா, அவங்களே சொல்றாங்க வெளியே இருக்க பர்சனல் விஷயத்தெல்லாம் இங்க உள்ள பேசக்கூடாதுன்னு ரூல்ஸ்லயே இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. அதையுமே பேசுறாங்கல்ல. கரெக்ட். பட் ஆனா நேத்து கமருதீன் அவங்க பேசுனது வந்து அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் இல்ல அது. அதை நீங்க ஒண்ணு காட்டாம இருந்திருக்கணும், இல்லைன்னா அவங்களை கூப்பிட்டு வார்ன் பண்ணியிருந்திருக்கணும், சம்திங் ஏதாவது பண்ணியிருந்திருக்கலாம். பட் இதை பப்ளிக்கா டெலிகாஸ்ட் பண்றாங்கன்னா அது சம்திங் நம்ம அன்யூஷுவல் புதுசா இருக்குல்ல அது. ஓவியா ஆரோட கூட ஹைட் பண்ணாங்களா இப்போ இந்த எங்கர் ஆடியன்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து மேல இப்போ பேச மாட்டாங்க. நம்ம அந்த மாதிரி ஆடியன்ஸ் கிட்ட பேசணும். அவங்களுக்கு எப்படி இந்த ஷோ இப்போ நம்ம ஆல்ரெடி எல்லாருமே இது ரெகுலரா பார்க்கும்போது பாத்தீங்கன்னா
ப்ரீவியஸ் சீசன்ல இருந்து இருக்கிறவங்க தான் இப்போ இருக்கிறோம் இன்னும். ஆனா இப்போ இன்ஸ்டாகிராம் நம்ம அனலைஸ் பண்ணல. இன்ஸ்டாகிராம்ல நல்லா போயிட்டு இருக்குன்ற மாதிரி தான் கேள்விப்பட்டேன். இந்த கண்டென்ட் இவங்க கொடுக்குற கண்டென்ட் வந்து அங்க வைரலா நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி எஃப்ஜே கேள்விப்பட்டேன். ஓடுது, பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. எஃப்ஜே ஆதிரே ஸோ தட்ஸ் அப்போ ஷோ மேக்கர்ஸ்க்கு அது ஒரு சக்சஸ் தான் அவங்களுக்கு. சாம் சொல்லுங்க தயார். அட்லாஸ்ட் இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்க லைவ் பார்க்காதீங்க, 1 hour ஷோ பார்த்துருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி பார்த்தவங்களுக்கு வந்து சொல்றாங்க. அதுதான். ஆமா, எக்ஸாக்ட்லி. இதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஷோ பார்க்குறவங்களுக்கு வந்து நீங்க இப்போ நான் எங்களுக்கு லைவை பார்க்கறதுக்கு புது ஆடியன்ஸ் வேணும். ஏன்னா கண்டினியூஸா எங்களுக்கு லைவ் போகணும். அதுலயுமே எங்களுக்கு டிஆர்பி ஏன்னா ஏறணும். இது வந்து நம்மள எல்லாமே தப்பு தான். இவங்க பண்றது எல்லாமே தப்பு. ஆனா நம்ம பாக்குறது ஒரு 16+ ஷோ. இது ஒரு லீகலா ஒரு பிரச்சனை எடுத்து போனா கூட அவனுக்கு வந்து அந்த சர்டிபிகேட் வெர்ஷன்லயே உடச்சிருவானுங்க நம்மள. ஆமா, அதுவும் பண்ண முடியாது. சர்டிபிகேட் அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமரே போட்டுறாங்கல்ல உள்ள. ஆமா, இப்ப இதுல வந்து நம்ம கருத்து சொல்றதுமே வந்து இருக்கு. ஆனா நம்ம போய் இதை வந்து லீகலா ஒரு ப்ரொசீடும் பண்ண முடியாது. நீங்க லீகலா போனாலுமே கூட அவங்க மேக்சிமம் என்ன சொல்லுவான், நாங்க வார்னிங் கார்டு கீழே போடுவோம் அப்படின்வான். இவ்வளவு நாள் நம்மளுக்கு வந்து இந்த ஆல்கஹாலுக்கு வந்து என்ன சொன்னாங்க, ஆல்கஹாலை வந்து நீங்க வந்து சினிமாலயோ சரி இல்ல சீரியல்லயோ சரி இதுலயுமே யூஸ் பண்ணாதீங்கன்னு யாருமே இது வரைக்கும் கோர்ட்டு சொல்லலை. ஓகேவா? நீங்க ஒரு வார்னிங் கார்டு கீழே போடுங்க. அது மாதிரி சிகரெட்டுக்கு என்ன சொன்னாங்க, சிகரெட் நீங்க பிடிங்கன்னு சொல்லலை, ஆனா நீங்க சிகரெட்டுக்கு வார்னிங் கார்டு போடுங்க. அவ்வளவுதான் வரும் தீர்ப்பு. இதே மாதிரி இந்த ஷோலையுமே அப்படிதான் வரும். வார்னிங் கார்டு தான் போடுவாங்க. 16+. ஆமா, அன்அடல்ட் இது போட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ண முடியாது போய். இந்த நம்ம மனக்குமுறல் வேணா பாலிடிக்ஸ் ரீதியா இப்போ ஒருத்தர் கேஸ் கொடுத்திருந்தார்ல, வேல்முருகன்ட்டு வாழ்வுரிமை கட்சி அவங்க கொடுத்தாருல. அதான் சொன்னேன், இது எண்ட் ஆஃப் த டே இது வந்து ஒரு பிரைவேட் ஷோ. என்னதான் வந்து சொன்னாலும் அவங்களுக்கு நெகட்டிவ் பப்ளிசிட்டி ஆல்சோ பப்ளிசிட்டி தான். அதனால பப்ளிசிட்டி தான் ஆகுமே தவிர இவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இது பிரைவேட் சேனல் நடத்துறது. எல்லாமே இந்த மூட்டூண்டு எழுதி காமிப்பாங்க, இந்த இருக்கு பார்த்துக்கங்கன்னுவாங்க. ரொம்ப கஷ்டம். நீங்க டாஸ்கே கொடுக்காம உட்கார வச்சு பண்ணா எல்லா விஷயம் இந்த மாதிரி தான் நடக்கும். எங்க டாஸ்க் போயிட்டு தாங்க இருக்கு. சிவா சொல்லுங்க சிவா. ஏங்க அது ஒரு டாஸ்க். இல்ல சாம், நீங்க முதல்ல ஒரு கேள்வி கேட்டீங்களே, ஷுட் வி நம்ம இதை பத்தி பேசணுமான்னு தெரியலன்னு சொன்னீங்களா? ஐ திங்க் வி நீட் டு டாக் அபவுட் இட். பிகாஸ் நம்ம பேசாம போயிட்டோம்னா அது வந்து நார்மலைஸ் ஆயிரும். இப்ப எல்லாருமே வந்து இது நார்மல் தான் போலன்னு பேச வர மாட்டாங்க. ஐ திங்க் there's a lot of people who don't agree with what's going on with the show, especially traditional family oriented viewer. இல்லை நான் வந்து family oriented viewer கிடையாது, I'm only watching by myself. பட் இது வந்து பேசாம போயிட்டோம்னா it will be accepted as normal and it will continue to grow. பூமர்னு சொல்லிட்டு போங்க யார் வேணாலும், பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் it needs to be spoken about so that people can make the choice on their own, not dictated by what's shown on the channel தான் நான் பார்க்குறேன். ஓகே ஓகே. இல்ல பேசிட்டு தான் இருக்கோம். நான் எப்படி எந்த சென்ஸ்ல சொல்ல வந்தேன் அப்படின்னா, நம்ம அது ஏன் திரும்பி ஆல்ரெடி நடந்ததை எல்லாருக்கும் இப்போ பார்த்துட்டோம் இங்க இருக்கவங்க. திரும்பி திரும்பி நம்ம ஏன் அதை சொல்லி காமிக்கணும்? இது தப்புன்னா தப்பு, அவ்வளவுதான். பட் எதனால தப்புன்னு ஒன்று இருக்குல்ல சாம், நீங்க வந்து உங்களுக்கு புரியும் தப்புன்னு, பட் நாட் எவ்ரிபடி வுட் அண்டர்ஸ்டாண்ட். பிகாஸ் இப்போ வந்து நிறைய பேர் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா, ஓ இது வந்து லாக், இது டாய்லெட்ல வந்து லாக் இல்லை, ஸோ திஸ் டென்ஸ் டு ஹேப்பன் அலாட், காமன்னு சொல்லிட்டு போயிடுறாங்கல்ல. அது ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொண்டுட்டு வராங்கல்ல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் இட் ஷுடன்ட் பி தட் கேஸ். இப்போ தாத்தா சொன்ன திவாகருக்கு அந்த மாதிரி யாராவது பண்ணியிருக்காங்களா? நான் இன்னும் பார்க்கல அந்த மாதிரி. இல்ல தெரியல, பட் நான் வந்து இப்ப ஒரு 3 weeks நடக்குதுல்ல இதுல, லைக் a lot of times certain actions வந்து தப்பா இருந்தோமா கூட people are trying to justify. அவங்களுக்கு வந்து இப்படிதான் பேக்ரவுண்ட், அவங்களுக்கு வந்து இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு சொல்லி ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொண்டுட்டு வராங்களே தவிர லைக் they are not correcting it. இப்ப இது வந்து செய்யறது தப்பு தான், பட் இன்னொரு ஒரு பட் எடுத்துட்டு வரப்போது அவங்க சொல்ற இதுவும் வந்து கரைஞ்சு போயிருதுல அங்க. ஆமா, இப்ப ஒருத்தவங்க வந்து இப்படிதான் பாத்தீங்கன்னா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் வந்து முன்னாடி கிடையாது. முன்னாடி வந்து சீசன் பை சீசன் கிடையாது. ஓகேவா? ஆனா இவங்க எப்படி கிளவரா கொண்டு வந்தாங்கன்னா, ஸ்விம்மிங் பூலை வச்சுட்டு இந்த தண்ணிக்கு ஒரு டாஸ்க் மாதிரி கொடுத்துட்டு தண்ணியை சிக்கனப்படுத்தணும் அப்படின்ற ஒரு மெசேஜையும் கொடுத்துட்டு ஸ்விம்மிங் பூல்லையும் வச்சிருந்தாங்க. ஓகேவா?
அடுத்தது பாத்தீங்கன்னா உள்ள பெட்ரூம்ல அந்த லக்ஸரி ஹவுஸ்ன்ற பெட்ரூம்ல ஜக்கூசி இதுல இந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் இது வரைக்கும் நம்ம இந்த தமிழ் டிவில வந்து நம்ம பார்த்ததே கிடையாது. இது என்னதான் நீங்க சூப்பர் டீலக்ஸா இருந்தாலும் இது ஒரு ஓப்பனா வச்சிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் கொண்டு வந்துட்டு இப்படியே நம்மள ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ இந்த சீசன்ல நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ அடுத்த சீசன்ல நம்ம இதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி எல்லாம் இருக்கும், இதெல்லாம் இருக்கும், அப்ப நம்ம இன்னும் பார்க்கலாம் அப்படின்ற அந்த ஆடியன்ஸ். இப்போ நம்ம எங்கர் ஆடியன்ஸா இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்கள வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்றது தான். ஏன்னா நீங்க கண்டஸ்டன்டே பாத்தீங்கன்னா அந்த எங்கர் ஆடியன்ஸை ஃபுல் பண்ற கண்டஸ்டன்ஸ் தான். நோட்டீஸ் பண்ணீங்கன்னா எல்லாருமே இதுல வந்து இப்ப திவாகருக்கு வந்து ஒரு நெகட்டிவா ஒரு மீம் கண்டென்ட் போடுற எங்கர் ஆடியன்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ரம்யா ஜோக் அவங்களுடைய டான்ஸ் ஓகே அதனுடைய இது இந்த ஒரு நெகட்டிவ்லயுமே அந்த எங்கர் ஆடியன்ஸ் தான் இருக்காங்க. அதுல ஒரு சில பாசிட்டிவ்லயுமே அந்த எங்கர் ஆடியன்ஸ். ஆனா மோஸ்ட்லி நெகட்டிவ்ல இருக்கிற எங்கர் ஆடியன்ஸை தான் வந்து இவங்க புல் பண்ணணும்னு பாக்குறாங்க. அந்த ஷோ பத்தி அவங்க இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி ட்ரெண்ட் பண்ணணும், இல்லை அவங்க வந்து அதை பார்த்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஷோவே போயிட்டு இருக்கு இந்த ஸ்டார்டிங்ல ஆரம்பத்துல இருந்து. இது இல்லைன்னா நீங்க 2 நாள்ல நீங்க பார்த்துட்டு நான் லவ் கண்டென்ட் கொடுக்குறேன் அப்படின்னு யாருமே சொல்ல இது வரைக்கும் ஹிஸ்டரியில வந்ததே இல்லை. 2 நாள்ல லவ் கண்டென்ட் ரொம்ப சீரியஸ். இன்னைக்கு கூட ஒண்ணு நடந்துச்சு போலயே. எஃப்ஜே வந்து கூப்பிட்ட உடனே அந்த அம்மா கோச்சிட்டு போறாங்களாம். அதுக்கப்புறம் திரும்பி ஒரு போய் சமாதானப்படுத்துறது. அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் இதே மாதிரி நடந்தும்போது சமாதானப்படுத்தும் போது பெட்ல 2 பேரும் உட்காந்து கட்டி பிடிச்சிட்டு கிஸ் பண்ணாங்க. ஸோ இதான் பார்க்கணும்னு இருக்காங்க போல. இல்ல அதுதான் சொல்றேன் சாம். ஐ திங்க் இந்த மாதிரி பேசுறது வந்து இம்பார்ட்டன்ட். பிகாஸ் தெரியாதவங்களுக்கும் தெரிஞ்சுக்குவாங்க. அத மேபி சம் பீப்புள் அது வந்து நார்மல்னு நினைச்சிட்டு தட்டிட்டு போயிடுவாங்கல்ல. இப்ப நீங்க அது நமக்கு வன்மையாக கண்டிக்கிறோம் அந்த விஷயங்களை. ஆனா திரும்பி இப்ப நான் இப்ப சொன்ன ஸ்டேட்மெண்ட் திரும்பி நம்ம எல்லா இடத்துலயும் போய் சொல்ல முடியாது. நீங்களே பாத்துக்கோங்க இப்படிதான் இருக்குன்றத நம்ம சொல்லிடுறோம், தெரியப்படுத்திடுறோம். அதுதான் பிரச்சனை இல்லை. பட் ஐ திங்க் நம்ம பேசுறதுனால ஐ திங்க் இட் வில் புட் சம் ப்ரெஷர். நான் நம்புறேன் இந்த மாதிரி மேக்கர்ஸ்ல இல்ல ஷோ ரன்னர்ஸ் இந்த மாதிரி ஸ்பேசஸ்லாம் மானிட்டர் பண்றவங்களுக்கு அது ஹோஸ்ட் கையில தான் இருக்கு ப்ரோ. ஹோஸ்ட் வந்து எந்த அளவுக்கு இல்லைங்க இது நாளிகாஸ்ட் பண்றது மக்கள் இதுக்கு ஒரு சைடு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, நீங்க இது இப்படியே கண்டினியூ பண்ணக்கூடாது, இதை மாத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் தான் அங்க போய் பேசணும். ஏன்னா அவர் தான் பிராண்ட் அதுக்கு. ஓகேவா? பிக் பாஸ் வந்து நம்ம யாரு நம்ம இது வரைக்கும் கமலஹாசன் பிராண்டா இருந்தார். இப்போ வந்து விஜய் சேதுபதி அவர் தான் பிராண்டு. அந்த பிராண்டு நேம் வந்து அவர் காப்பாத்திக்கணும் அப்படின்னா அவர் அப்படி பண்ணி பேசிதான் ஆகணும். அவரு யாரோ சொல்லியிருந்தாங்க பூர்ணி எல்லாம் கூட கொஞ்ச நாள்ல வந்து நம்ம ஒரு வீடியோவோ இல்லை வந்து எல்லாருமோ போஸ்ட் போட்டு டேக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பூர்ணி சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அது போன வாரம் கூட ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க. யாரோ கேட்டதுக்கு ரிமோட் எடுத்து மாத்தீங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எஸ், அது ஆமா உள்ள ஸ்பூஃப் அதுவுமே நடந்தது. சாட்டர்டே எபிசோட்லயோ இல்லையோ வந்து இந்த மாதிரி ரொம்ப அடல்ட்டா போயிட்டு இருக்குன்னு சொல்லி ஆடியன்ஸ் சைட்ல இருந்து கேட்டதுக்கு என்ன சொன்னாரு, நாங்க கேமராவை கண்ட்ரோல் பண்ண முடியும், ரிமோட்டை வந்து உங்க கையில தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ரிமோட் எடுத்து மாத்திக்கோங்கன்னு சொல்லல, நாங்க கேமராவை தான் கண்ட்ரோல் பண்ண முடியும், நீங்க ரிமோட் உங்க கையில தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. மேபி எந்த சென்ஸ்ல சொல்லி கேமரா கண்ட்ரோல் பண்ண மாதிரி தெரியலையே சாம். தெரியல, அது கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்றாங்கல்ல. இல்ல நம்ம போயிட்டு பர்சன்டேஜ் இருக்குல்ல கண்டென்ட் வந்து இப்போ சாரி பர்சன்டேஜ் இருக்குல்ல கண்டென்ட் வந்து ஒரு இப்போ நீங்க வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு மேக்ஸிமம் ஒரு 30% 40% நடக்குது. பிளஸ் வந்து இந்த மாதிரி டாஸ்க் வந்து ஒரு 40% நடக்குது. போக மீதி இருக்கிற 30%ல வந்து இந்த மாதிரி கண்டென்ட் இருக்கு. ஆனா இந்த மாதிரி கண்டென்ட் இருந்திருக்கு ஆல்ரெடி பழைய சீசன்ல. ஓகேவா? ஆனா இப்போ என்ன பாத்தீங்கன்னா இந்த கண்டென்ட் வந்து 60% இருக்கு, என்டர்டைன்மெண்ட்ன்றது 10% இருக்கு, டாஸ்க்ன்றது வந்து 30% தான் இருக்கு. இது அந்த நீங்க அந்த கேட்டகரைஸ் பண்ணி ஸ்பிளிட் பண்ணி பாத்தீங்கன்னா இப்போ இந்த கைண்ட் ஆஃப் கண்டென்ட் வந்து உங்களுக்கு வந்து ஜாஸ்தியா இருக்கு இந்த சீசனை பொறுத்த வரைக்கும். திலகா சிஸ்டர் பேசுங்க. திலகா சிஸ்டர் பேசுங்க. ஹாய், எப்படி இருக்கீங்க? சரி, நேத்து
நல்லா இருக்கும். ஆனா வயலின் வாசிக்குது மைக்கு. ஹேமா கேக்குதா? இல்ல. திலகா விட்டு விட்டு கேக்குது. கிளியரா இல்ல வாய்ஸ். ஐயோ! இப்ப பேசுங்க கேக்குது. கேக்குதானு வாட்டெவர் ஐம் டாக் பாருங்க கேக்குதானு. பட் நேத்து பேசின மாதிரி தான் கொஞ்சம் அடால்ட் அவனுக்கு நெட்வொர்க் இஷ்யூ. ஆபீஸ் போய்க்கிருக்காங்க. ஓகே. ஆனா வேற யார்? டாக்டர் வந்திருக்காரு, நாகேஸ்வர் வந்திருக்காரு. பேசுங்க. சாம், ஹேமா, தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. நான் கீழே இறங்கிக்கிறேன். இருங்க சிபா, வேற ஏதாவது வரும் பேசுவோம். ஓகே. இந்த சீசன் பாக்குறீங்களா சிவா நீங்க? இல்ல, நான் விட்டு தான் பாக்குறேன். எனக்கு டைப்ஸ் ஆஃப் கண்டஸ்டன்ஸ் வந்து நம்பிக்கை இல்லை. லைக் குவாலிட்டி அவங்க பேஸ் ஆஃப் அதனால நான் கிளிப்ஸ் மட்டும்தான் பார்க்கறேன். அதுவே கொஞ்சம் கொடூரமா தான் இருக்கு. லைஃப்லாம் பார்த்தேன்னா அவ்வளவுதான், கவுன்சிலிங் தேவைப்படுன்னு நினைக்கிறேன். எனக்கு என் வாய் சும்மா இருக்காதா, ஏதாச்சும் சொல்லிட்டேன்னா அப்புறம் எனக்கு என் மேல கேஸ் வந்துடும். எங்களுக்கு நீங்க தான் கவுன்சிலிங் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நாங்க லைஃப் ஃபுல்லா உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம். அதெல்லாம் நீங்க 5 சீசனுக்கு மேல பாத்தீங்கன்னா அதெல்லாம் காப்பாற்ற முடியாது சார். நான் 8 சீசன்ல இது 9வது சீசன். அப்பெல்லாம் நீங்களாம் டெர்மினல் கேஸ். அதெல்லாம் இந்த சீசனோட விட்டீங்கன்னா பழச்சிக்கலாம். ரத்தத்துல ஊறி போச்சு. ரத்தத்துல ஊறி போயிருச்சா? நானாவது போன சீசன் வந்துட்டு விட்டுட்டேன். ஒரு சீசன் தான் விட்டேன். ஐ மீன் பார்த்தேன், ஸ்பேஸ் போடல. போதுண்டா சாமின்ற மாதிரி ஆயிடுச்சு. நானும் போன சீசன் வந்து பார்க்கவே இல்லை. ஏன்னா வந்துட்டு எவ்வளவு முழுகிட்டு இருந்தேன்னா ஃபுல்லா அப்படியே அதுக்குள்ள போயிட்டதுனால வேண்டாம், நம்ம கொஞ்சம் ஒரு பிரேக் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன சீசனுக்கு பிரேக் விட்டுட்டு இந்த சீசன்ல ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணலான்னு வந்தேன். பார்த்தா இங்க வந்து பார்த்தா எல்லாம் ஒரு அவதாரமா இருக்கு. அவதார் குட்டிங்க மாதிரி ஒன்னு போட்டு வச்சிருக்காங்க. ஒன்னு நான் பாருன்னு பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கலாம், பேசுங்க. ஆக்சுவலா ஆக்சிடென்ட் ஆகி நான் வீட்டுல இருந்தேங்க. வீட்டுல இருக்கும்போது அந்த டைம்ல தான் வந்து கமலஹாசன் எனக்கு பிடிக்கும். ஓகேவா, சரி பார்க்கலாமே என்னதான் நடக்குதுன்னு. அன்னைக்கு வீட்டுல தானே சும்மா தானே வெட்டியா இருக்கும், பெட் ரெஸ்ட். ஆனா கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த் தான் இருந்தேன் பெட் ரெஸ்ட்ல. அந்த டைம்ல பார்க்க ஆரம்பிச்சது தான். அப்படியே சீசன் பை சீசன் அப்படியே போயிடுச்சு. இன்னைக்கு ஆயிடுச்சு 9 சீசன் வந்துடுச்சு. தாத்தா ஸ்பீக்கர்ல இருக்காரா ஷாம்? தாத்தா இப்பதான் வந்தாரு. ஓகே. இந்த இஷ்யூ இப்ப ரொம்ப பெருசா கொண்டு போவாங்களே சோசியல் மீடியால, இது ஃபுல்லா. கண்டிப்பா திவாகருக்கு மணி அடிச்சாச்சு. அந்த பொண்ணு யாரு, அது ஒரு டாக் போகும், அப்படி இப்படின்னு ஷவா. இல்ல அது கொண்டு போக மாட்டாங்க. அன்லஸ் அவங்க வந்து உள்ள எகைன் பேசாத வரைக்கும் இதை அப்படியே பேசிட்டு விட்டுருவாங்க எனக்கு தெரிஞ்சு. சம்டைம்ஸ் இப்போ கண்டஸ்டன்ஸ் ஆமா. வந்து கிளவரா லாஸ்ட் சீசன் 7 மாதிரி கேம் ஆடணும் அப்படின்னா வீக்கெண்ட்ல வந்து இது ஒரு கம்ப்ளைண்டா வச்சா எப்படி இருக்கும்? இல்ல அதான் இப்போ இவங்க அன்இன்டென்ஷனல் பேசி இவங்க 2 பேர் பேசினது போதுதான் நமக்கே தெரிஞ்சு. அதுக்கு முன்னாடி அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க பெருசா. ஸோ அது வந்து உள்ள ரைஸ் பண்ணாத வரைக்கும் இங்க பெருசா ஆகாதுன்னு தோணுது. மேபி நம்ம ட்விட்டர்ல 2 நாள் அடிப்பாங்க, அவ்வளவுதான். அடுத்தது ட்விட்டர்ல அடிப்பாங்க. நீங்க ஒரு பேட்டர்ன் நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா திவாகருக்கு வந்து ஃபர்ஸ்ட் வீக் வந்து இல்ல நான் சொல்றேன் ஃபுல்லா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஓகேவா, செகண்ட் வீக்கும் ஆல்மோஸ்ட் எதுவும் கிடையாது. ஆனா இப்போ செகண்ட் வீக் கொஞ்ச நாளுக்கு அப்புறத்துல இருந்து ஏன்னா அது வரைக்கும் பார்வதி கிட்ட எல்லாம் கூட நல்லா அண்ணன் தங்கச்சியா தான் பழகிட்டு இருந்தாங்க. ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனா வாண்டடா ஒரு விஷயத்த அவர் வந்து பார்வதி கிட்டையும் சுபிக்ஷா கிட்டையும் பண்ற மாதிரியே இருக்கு. ஓகேவா, பிளஸ் வந்து இந்த விஷயம் அப்போ வந்து இதை வந்து எப்படி அவர் ஒரு சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. பிரதீப் ஆண்டனி ஃபேன்ஸ் ஒரு மாதிரி அவரே வந்து நான் பிரதீப் ஆண்டனி மாதிரி ஒரு ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியில வரணும், அது மூலியமா எனக்கு ஒரு ஏன்னா மோஸ்ட்லி அவர் வந்து பண்ற விஷயமே ஒரு நெகட்டிவ் ஷேட்ல தான் அவர் பாப்புலர் ஆயிட்டு இருக்காரு. நெகட்டிவ் இதுலதான். அந்த மாதிரி ஒருவேளை அவரே அந்த மாதிரி பர்பஸ்ஃபுல்லா கேம் ஆடுறாரா
இல்ல அவர் கேரக்டரே இப்படியா? ஏன்னா ஃபர்ஸ்ட் கேரக்டரே எப்படின்னா ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து வேற மாதிரி இருந்த ஆளு இப்போ வேற மாதிரி போயிருக்காரு. அதுதான் கேக்குறேன் அந்த சேஞ்ச் ஓவர். எனக்கு தெரிஞ்சு பர்பஸ்ஃபுல்லா ஆடுற மாதிரி இல்ல. பட் ஆனா மேபி அவர் கேரக்டர் அந்த மாதிரி. ஒன் திங் இஸ் ஸ்டில் நீங்க வந்து வெளிய பண்ண அந்த ரீல்ஸ் இதெல்லாமே பாப்புலாரிட்டி கொடுத்தது. ஓகே அப்புறம் நெக்ஸ்ட் வந்து எங்க அவருக்கு அடிபட்டுச்சுன்னா, இன்டர்வியூல போய் சில ஆக்டர்ஸ் பத்தி பேசுறது, அந்த இது பேசுறது, ஒரு ஒரு கொலை வந்து அது ஆனா சம்திங் அந்த மாதிரி ஏதோ பண்ணிச்சுன்னா அவர் அடி வாங்க ஆரம்பிச்சாரு. தென் புடிச்சு ரிப்போர்ட் அடிச்சு உங்களோட அக்கௌண்ட்டை வந்து இது பண்ண விட்டாங்க. அதுக்கு முன்னாடியுமே he was பாப்புலர். அவர் வந்து ஒரு ஜோக்கர் மாதிரி பார்த்தா அட்லீஸ்ட் இஸ் கெட்டிங் பாப்புலர். இந்த வாட்டர்மெலன் சீனை வச்சு அதை வச்சுன்னு he was just getting இதுதான் பண்ணிட்டு இருந்தாரு. ஓகேங்களா? இப்போ நமக்கு என்னமே உள்ள போயிட்டு அந்த ஜோக் பண்றது, ரீல்ஸ் பண்றது ஏதோ பண்ணி அட்லீஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த கேம், இதுதான் அவரோட மேக்ஸிமம் இதா இருக்கணும். பட் இவரு உட்கார்ந்துக்கிட்டு சில விஷயங்கள்லாம் என்னன்னா, என்ன சொல் ஒருத்தவங்க வந்து நீங்க சிஸ்டர்ன்னு கூப்பிட்டீங்க, எகைன் போயிட்டு டார்லிங்கிறது அந்த பொண்ணு செருப்புக்கு எடுத்து காமிச்சிருச்சு. அதுக்கப்புறம் போயிட்டு ஏதோ சம்திங் சொல்றாரு. திருப்பி நேத்து எக்ஸாம்பிளுக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன் நல்லா பார்த்துப்பேன். அதுவும் திங்கர் இஸ் எப்ப அதை ரைஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. அட்லீஸ்ட் சம்மோன் டு ஸ்டாப். நான் என்னன்னா இந்த ஜோக் பண்ணிட்டு இது பண்ணா அட்லீஸ்ட் சர்வைவ் ஃபார் சம்திங். ஆல்ரெடி வெளியே பேர் டேமேஜ். உள்ள போயிட்டு இந்த மாதிரி போய் கேஸ் வாங்கிட்டு வந்தா சத்தியமா அவ்வளவுதான் முடியாது. இப்படி பண்ணிட்டு இருந்தாருன்னா சீக்கிரம் வாங்கிடுவாரு. எனக்கு அந்த விஷயத்துலதான் டவுட் ஆயிடுச்சு. ஏன்னா பார்வதி கிட்ட வந்து அவர் பண்ற அந்த ஒரு இதுதான் வந்து எனக்கு பிரச்சனையாவே ஆரம்பிச்சது. இது ஒரு வாண்டடா இவர் வந்து இப்படி கேஸ் வாங்கிட்டு வந்தா இதை வச்சு நம்ம வந்து வெளியில ஒரு நெகட்டிவ் ஷேட்ல வந்து ப்ராப்ளம் ஆகலாம் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன். ஏன்னா பிரதீப் ஆண்டனி வெளியில வந்த போது அவருக்கு வந்து நெகட்டிவா போலாது, இங்க வந்து பாசிட்டிவா தான் நம்ம மக்கள் பார்ப்போம். ஸோ அவருக்கு இருக்கிற நெகட்டிவை இந்த மாதிரி பண்ணி ஒரு பாசிட்டிவா மாத்தணும் அப்படின்னு கூட ஒரு கேம் பிளே பண்ணலாம்ல. அதான் பிரதீப் ப்ரோ வந்து அந்த டைம்ல வந்து அப்பா அவருக்கு நல்ல ஃபேன். யாரோ ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்க. நியூட்டன் வந்துட்டு அப்பா வந்து நீங்க 2 பேரும் பேசுறதுக்கு அப்போ இது பண்ணிட்டே இருக்காரு. என்னன்னு கேளுங்க. சொல்லுங்க நியூட்டன் ப்ரோ. இல்ல பிரதீப் ஆண்டனியோட போய் கம்பேர் பண்ணீங்களே, அதை நினைச்சாதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. இல்ல ப்ரோ, இல்ல கம்பேரிசனே இல்ல ப்ரோ, அவர் நினைச்சுக்கிறாரு. இல்ல அந்த அளவுக்கு அடிவாளி வந்து வாட்டர்மெலன் இல்ல. ஓகே, அப்படி சொல்ல வர. இன்னொன்னு வந்து இப்ப நேற்று சொன்னாங்க தெரியுமா, அது வந்து அண்ணன் தான் சொல்லிட்டு இருக்குது. அப்பயும் வந்து கல்யாணத்தை பத்தி தான் வாட்டர்மெலன் பேசினு இருப்பாரு. அது நல்லா நோட்டீஸ் பண்ணு தெரியல. பட் ஏன் அந்த ஆள் இப்ப இப்படி ஆனாருன்னு தெரியல. ஆக்சுவலா நிறைய பேர் சொன்ன மாதிரி அவர் இன்டென்ஷன்லாம் பண்ணல, அவரோட நேச்சரே அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இப்போ சில பேர் இந்த இது பண்ணி பண்ணுவாங்க, சரி இந்த மாதிரி பண்ணா இது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அதுக்கு மண்டையில என்ன தோணுதோ அதை செய்யறாப்ல, இன்டென்ஸ் கிடையாது. இன்னொன்று வந்து என்னன்னா, கண்டிப்பா வந்து அவங்க கூட இருக்கிறவங்க தான் அவருக்கு பெரிய ஆப்பு. இன்னொரு இந்த வாரத்தில் வச்சாலும் வைக்கலாம், இல்லை அடுத்த வாரமாக இருந்தாலும் அவங்க தான் ஆப்பு வைக்குவாங்க. வேற யாரும் ஆப்பு வைக்க மாட்டாங்க அவருக்கு. பாரு இல்ல ப்ரோ, நான் கம்பேர் பண்ணல. ஓகேவா, நான் அதுக்கு தான் டிஸ்க்ளைமர் போட்டேன். ஒருவேளை இப்படி நினைக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் என்னுடைய என்ன சொல்றது ஒரு கொஸ்டின் ப்ரோ. அப்படி நினைக்கிற அளவுக்கு அவர் ஒருத்தர் ஆள் இல்லை ப்ரோ, அதை சொல்றதுக்கு தான் நான் சொன்னேன். ஓகே ஓகே, தாத்தா சொல்லுங்க தாத்தா. பார்வதி திருப்பி ரிசைன் பண்ணிட்டாங்களா? லைவ் பாக்குறவங்க சொல்லுங்க. இல்ல லைவ்ல வந்து ஒன்னும் கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கு தாத்தா. அது நான் இப்பதான் போட்டேன் லைவ். அது என்னன்னு தெரியல, எனக்கு என்னத்துக்கு கத்திட்டு இருக்காங்கன்னு கூட தெரியல. பட் எல்லாம் பார்வதியை போட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. கான்வர்சேஷன் போயிட்டு பாரு இருக்கு. இங்க வா அப்படின்ட்டு சொல்லிட்டாங்களாம். அது மரியாதையா கூப்பிடணுமா? மாண்புமிகு உயர் திரு கணம் பொருந்திய உதவியாளர் அவர்களே அப்படின்ட்டு சொல்லணும். அதையே அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. இதுதான் கான்செப்ட். இந்த மாதிரி இருக்காங்கன்னா அவங்க இந்த மாதிரி வஞ்ச புகழ்ச்சியால அவங்கள வச்சு செய்யணும். அது கூட தெரியல. ஒன்று சொல்கிறேன். ஆக்சுவலாக அது அந்த மாதிரிலாம் இல்லை. அவங்க வந்து ஏதோ ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க, ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் வந்து எஃப்ஜே சாதாரணமாக தான் கூப்பிடாப்புல. இது வேணுன்ட்டு கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணுறது. இப்போ அவங்க தப்பாக பேசியிருந்தா கூட சொல்லலாம். அது உங்களுக்கே தெரியும். நேற்றுலவும் அப்படி தான். ஏதாவது வேலை சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தான் அவங்களுக்கு ஒரு வேலை வரும். இது நான் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வரேன், நான் எனக்கு வேலையை முடிச்சுட்டு வரேன். கொஞ்சம் லேசி. அவங்க வேலை செய்யறதுக்கு அவங்களுக்கு இஷ்டம் இல்லை, அது மட்டும் நல்லா தெரியுது. அதனால சும்மா அப்படியே ஒரு கண்டென்ட் இதை வச்சு ஒரு கிரியேட் பண்ணிட்டு
கொஞ்ச நேரம் ஓட்டிட்டு இருக்காங்க. அதான் எல்லா கும்பல் சேர்ந்துட்டாங்க. அது அப்படி இல்லைன்னு சொன்னீங்களே, நான் சொன்னதுதான் நீங்க சொல்றீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கள இப்படிதான் கூப்பிட்டு செய்யணும். அதாவது அவங்க அவாய்ட் பண்றாங்க, அதுக்கு இதான் சொல்யூஷன் அப்படின்னு சொன்னேன். ஸோ நானும் சேம், நீங்களும் சேம். பட் இவங்களை வெத்தலை பாக்கு வச்சு கூப்பிட்டா கூட சேம் தான். அதை வச்சு இன்னும் என்ன வெத்தலை பாக்கு வச்சு கூப்பிடுறியான்னு சொல்லிட்டு அதை வச்சு இன்னொரு கண்டென்ட் கிரியேட் அப்படி பண்ணுவாங்க. இல்லைங்க, ஒன் அட் எ டைம் அப்படி பண்றாங்களா? அதாவது தடுக்குல பூந்தா பாயில பூரணும்ட்டு பழமொழி உண்டு. அந்த மாதிரி அவங்க அப்படி போனாங்கன்னா இவங்க மாத்திக்கணும். இவங்களும் ஒரு ரிஜிட்டா இருந்தா அவங்களுக்கு தான் அப்பர் ஹேண்ட், பார்வதிக்கு தான் அப்பர் ஹேண்ட். பாருங்க, வீணா இவ்வளவு சண்டையே வேணாமே. இன்னொன்று காலையில் ஒன்று நோட்டீஸ் பண்ண தாத்தா சார், என்னன்னா திவாகர் வந்து அந்த குமரி முத்து மாதிரி சிரிக்க சொல்லி போய் பார்வை கேட்பாரு. அப்போ அது வந்து வேணும்ன்ட்டே வந்து என்ன பண்ணுவோம்னா அவாய்ட் பண்ணும். இல்லை நீ எதுக்கு என்ன வந்து சும்மா சும்மா தொந்தரவு பண்ணுற அப்படி இப்படின்ட்டு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன ஆகும்னா குமரி முத்து மாதிரி பார்வதி சிரிக்கும். அப்போ திவாகர் கேட்பேன், ஏமா இதை நான் காலையிலேயே கேட்டேன், இந்த 2 நிமிஷம் டாஸ்க் ஏமா செய்யாமல் இப்போ வந்து செய்கிற அப்படின்னு. அப்போ அதுக்கு பாரு என்ன சொல்லணும்னா, எனக்கு அப்பயே செய்யலாம்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் செய்ய மாட்டேன், அது ஒரு கண்டென்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் கிட்ட சொல்லி திவாகரை இது பண்ணிட்டு இருக்கோம். அப்பயே தெரிஞ்சுப்பா அது பாரு என்ன பண்ணாலும் அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த கான்செப்டில் தான் இருக்குது. நான் கூட ஏதோ அந்த காலையில் ஏதாவது வேலை இருந்தும்போது ஏதாவது வேலை சொன்னால் நம்மளுக்கு எரிச்சலாகும், அந்த மாதிரி தான் சொல்லிச்சோன்னு காலையில் நினச்சேன். பட் இப்போ அதுவே சொல்லுது, எனக்கு நீ சொன்னோடனே எனக்கு செய்யணும்னு எனக்கு தெரியும், பட் இருந்தாலும் அப்படி செஞ்சுட்டா எப்படி நல்லா இருக்கும், அது நல்லா இருக்காதுல்ல, அதனால தான் நான் அப்போ செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்போ வந்து கெமியை சண்டை எடுத்துட்டு இருக்கோம், நீ சொன்னோடனே கெமி செஞ்சாலா அப்படின்னு சொல்லிட்டு. நல்லது. பார்வதிக்கு எந்த கண்டென்ட் நல்லா போகுதுன்னா நேத்தி கமருதீனோட பண்ணது, அதை நிறைய என்கரேஜ் பண்ணணும் ஹோஸ்ட் வந்து. இந்த மாதிரி நிறைய பேசுங்க, நல்லா இருக்கு, நிறைய அதை பத்தி வெளில பேசுறாங்கன்ட்டு. நியூட்டன் என்ன கண்டென்ட் தெரியாம 100 போட்டு உட்காந்துருக்கீங்க. இல்ல திலகாஸ் ஆண்ட்ரேஸ் மேகம் பேசுங்க. யா திலகா பேசுங்க. திலகா நெட்வொர்க் இப்போ ஓகேயா? இல்ல பாருங்க விளங்குதா? ஓகேயா? விளங்குது ஓகேயா? விளங்குது. ஓகே. எப்படி எப்படி சுரேஷ் என் மைண்ட் இருந்தது நீங்க சொல்லிட்டீங்க. நான் அதே தான் நினைச்சிட்டே இருந்தேன், பேசணும்னு நீங்க பேசிட்டீங்க. அந்த பார்வதி எனக்கு கமருதீன் பேசுறது சாப்பிடுறது விஷயத்துல வந்து என்னென்னமோ போகுது. ஸோ அது வந்து எப்படி எடுத்துக்கிறது? ஸோ நம்ம வந்து இப்படி இந்த மாதிரி கேள்வி கேட்டா அவங்க நினைக்குவாங்க யூ ஆர் டர்ட்டி மைண்ட் சொல்லுவாங்க. ஸோ நம்ம இப்படி பேசினா அவங்க சாப்பாடு பத்தி தான் பேசுறாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்ன கான்டென்ட்னு எனக்கு கொஞ்சம் டபுள் மீனிங்கா இருக்கா? இல்ல இல்ல they just simply doing it for attention seeking for outsiders-ஆ? அது ஒரு கான்டென்ட். அப்ப அந்த கேமரா வந்து இவங்க கிட்ட தான் வரும், இப்படிதான் பேசுவோம், அப்பதான் இன்னும் கொஞ்சம் ஃபேமஸா வருவாங்களா? இல்ல அவங்க அந்த மாதிரி நினைச்சு பேசுறாங்களா? ஸோ அந்த கேமோட ஸ்ட்ரக்சர், பிபி கேம் ஸ்ட்ரக்சரே அப்படி எங்கேயோ போயிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் திவாகரோட கேரக்டர் சொல்லலாம். எவ்ரிபடி இஸ் டூயிங் சம்திங் இஸ் ஃபார் கேமரா அட்டென்ஷன். பட் அந்த கேமரா அட்டென்ஷன் இஸ் ஃபார் வேற கைண்ட் ஆஃப் அட்ராக்ஷனுக்காக கூட்டிட்டு போறாங்க, அவங்களோட கேரக்டருக்கு கூட்டிட்டு போல. என்னோட பாயிண்ட். இல்லைம்மா, அது வந்து டபுள் மீனிங்லாம் இல்லைம்மா, சிங்கிள் மீனிங் தான். எந்த சாப்பாடு நீங்க கவரோட சாப்பிட்றீங்க? இப்போ ஒரு சீஸோ இல்லை ஏதோ வாங்கிட்டு வரீங்க, அது மேலே இருக்கிற அந்த சில்வர் ஃபாயிலோடைய சாப்பிடுவீங்க. ஸோ இது சாப்பாடு விஷயம் இல்லைம்மா, அது ஒரே மீனிங் தான். அதுவும் கான்டென்ட் தான். அதுவும் அவங்க அவங்க வந்து எக்ஸ்பர்ட் அதில்ன்றதை காட்டுறாங்க, அதை என்கரேஜ் பண்ணணும். எவ்வளோ பேர் அதை பற்றி பேசுகிறோம், எவ்வளோ பேர் அதை பார்க்குறாங்க, எவ்வளோ பேர் அதை என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. ஸோ மக்கள் சேவை தானே செய்கிறாங்க, அதை செய்யணும் அப்படின்ட்டு தாழ்மையாக கேட்டுக்கிறேன். ஐ நோ பிக் பாஸ் வந்து ஒரு கேமரா அட்டென்ஷன், சரியா? கேமராக்காக என்ன வேணா செய்யலாம். பட் அதுவும் அவங்க செய்யற விஷயம், ஃபார் எக்ஸாம்பிள் அதிரி நேத்து வந்து கால் வச்சுக்கிட்டு எஃப்ஜே கிட்ட சொல்றது, அதுவும் அந்த ராம்யா வந்து சொல்றாங்க கர்மம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ they into the mindset simply for ஆளை டைவர்ட் பண்றாங்க. பட் they fail to understand that there's some kids are watching, family people are watching. ஸோ அதுலயும் அந்த எபிசோட் காமிக்கும் போது இட்ஸ் ஸோ சேட் டு வாட்ச். பிகாஸ் ஐம் அ பிபி லவர், இத்தனை வருஷம் பார்த்துருக்கேன், ஹிஸ்டரியில வந்து இந்த மாதிரி பார்த்ததே இல்லை.
யாரு ஹேண்ட் ஃபர்ஸ்ட் பண்ணான்னு தெரியல. ஓகே. அவங்க ஷீபா. ஷீபா ஒரே நிமிஷம். தாத்தா அந்த என்ன சண்டை ஓடிட்டு இருக்குன்னாருல, அதை பார்த்துட்டு வந்தேன். ஆக்சுவலா தாத்தா எஃப்ஜேக்கும் யாரு கெமிக்கும் ஏதோ கிச்சன்ல இருந்து நிக்கிறதோ ஏதோ ஒன்று வந்து பிரச்சனையா இருக்கு. ஆக்சுவலா அதுதான் பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு வந்து இப்போ கெமி வந்து எஃப்ஜே சாரி கேட்கணும். அவங்க எல்லாருமே அந்த பிபி லக்ஸரிஸ் ஆச்சு, சூப்பர் டிலக்ஸே வாயில முடியும், சாரி கேட்கணும்னு சொல்றாங்க. அதுக்கு எஃப்ஜே என்ன பண்ணியிருக்காரு, அவங்களும் நாங்க சொல்றது எதுவுமே செய்ய மாட்டாங்க பார்வதி, அப்போ அவங்களுமே எங்களுக்கு சாரி கேட்கணும் ஃபர்ஸ்ட் அப்படின்றது தான். இந்த திரும்பி அந்த விஷய சைக்கிள் வந்து திரும்பி ஒரே இடத்துல சுத்திட்டு இருக்கோம்ல தாத்தா, அதே மாதிரி தான். எப்ப எங்க ஆரம்பிச்சாங்களோ அதே இடத்துல திரும்பி திரும்பி வந்து சுத்திட்டு இருக்கு. எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் இதுல என்னன்னா, எஃப்ஜே வந்து பேசுற விதம் நிஜமா டோன் வந்து சரியில்லை. இப்போ கெமி அதுதான் சொல்லிட்டு இருக்காங்க, இப்போ அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க, என்னத்துக்கு அந்த மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் அவங்களோட கான்வர்சேஷன். எஃப்ஜே வந்துட்டு இப்போ சாரி கேட்கலன்னா நாங்க வந்துட்டு சமைப்போம், ஆனா இது பண்ண மாட்டோம், அப்படி ஸ்ட்ரைக்ல இருக்காங்க, ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க லைவ்ல. அந்த ஆக்சுவலா கான்வர்சேஷன் தான் போயிட்டு இதுல இன்னொன்னு நோட்டீஸ் பண்ணீங்கன்னா, கேப்டன் சப்போர்ட் வந்து கெமிக்கு இருக்கு. ஏன்னா கெமி அந்த மாதிரி பேசுனது தப்புதான்னு ஒத்துக்கிறாங்க. நேத்து வியானா கேட்கும் போது வியானா தப்புதான்னு சொல்லி கேட்கும் போது கேப்டன் ஒத்துக்கல. சிவா நீங்க பேசுங்க. Sorry, sir. Just quick response to Tilaga. I think Tilaga, நீங்க சொன்னீங்கல்ல, லைக் கேமராக்காக என்ன வேணாலும் பண்ணலாம், அதனால தான் பண்றாங்கன்னு. பட் I feel that shouldn't be encouraged. ஏன்னா லாஸ்ட் சீசன், த சீசன் பிஃபோர் வந்து அந்த மாதிரி போய் தான் இந்த நிலைமையில இருக்கு இந்த சீசன். ஐ ஃபீல் லைக் யூ கேன் டூ எனி திங் தட் யூ வாண்ட் ஃபார் த சேக் ஆஃப் அட்டென்ஷன். அண்ட் ஐ திங்க் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் them doing something because someone else is watching is secondary. I think primary வந்து இங்க வந்து they are representing themselves, especially if you are being watched by cameras, you're publicly being exposed now. I think first responsibility is yourself. நீங்க வந்து ஒழுங்கா பிஹேவ் பண்ணணும், ஒழுங்கா வந்து இது பண்ணணும்னு அந்த இது மைண்ட் செட் வந்து அவங்களுக்கு இருக்கணும். ஐ திங்க் த ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் சம்திங் தட் தே நீட் டு கன்சிடர் ஃபர்ஸ்ட் அண்ட் தே ஷுட் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு. ஐ திங்க் திஸ் சீசன் வந்து இப்படி போறதே காரணம் வந்து ஐ திங்க் அந்த இது வந்து has been taken out of the equation completely, and the only thing that is remaining in that equation is we will do whatever it takes to get views outside of the show. Yeah, that's all I wanted to say. Thank you. தாத்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தீங்க தாத்தா, பேசுங்க தாத்தா. அடுத்து திலகா அவங்க பேசட்டும். ஏதோ சொல்ல வந்தேன். திலகா கேட்டாங்க, எதுக்கு இந்த ஷோ வந்துட்டு குழந்தைங்க முன்னாடி பார்க்க முடியாது? ரிமோட் உங்ககிட்ட தானே இருக்குது, சைல்ட் லாக் இருக்கு, அதெல்லாம். ஏன்னா வெளிநாடுல பெரும்பாலான வெளிநாட்டில் செக்ஷுவல் மெச்சூரிட்டின்றது 14 years. அது வந்து இஃப் யூ ஹேவ் 14 yearsல இஃப் யூ டிசைட் டு ஹேவ் செக்ஸ், அது வந்து தப்பு இல்லை. ஆனால் இந்தியாவில் அப்படி கிடையாது இல்லையா? அதனால் அந்த வயசு வரைக்குமே நீங்கள் லாக் போட்டாகணும். ரிமோட் இருக்குது, டிவியை உடைக்கலாம், இது அன்சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பார்க்காம இருக்கலாம், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை தான் சொல்லுவாங்க கேட்டால். திலகா சொல்லுங்க திலகா. Shiva, I did say that they should do that. I say what are they doing is they are making us நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி செய்வோம். ஸோ they want us to be normalized with what they are doing. அதுதான் நான் சொல்ல வந்தேன். ஸோ அவங்க வந்து அவ்வளோ டேரிங்காக செய்கிறாங்கன்னா they know that the camera will come to them and அந்த நியூஸ் நம்மளுக்கு இங்கே வரும் and we are going to talk about it. அவங்கள அதுதான் அவங்க வந்து அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக அந்த content வந்து அங்கே செய்கிறாங்க. ஸோ I feel those contestants they are dare to go. அவங்க என்ன நினச்சிருக்காங்க, எப்படி இருந்தாலும் நம்ம உள்ளுக்கு போய் ஏதோ செஞ்சுட்டு வருவோம், ஏதோ நம்ம நேம் வெளியே இருக்கோம். பிகாஸ் I feel இப்போ இந்த ட்ரெண்டிங்ல வந்து the more you do negative that and the ending it become positive, அதுதான் மைண்ட்ல வச்சு செஞ்சுட்டு இருக்காங்களோ. ஸோ I feel அந்த ஸ்டைல் ஆஃப் the BB game
history வந்து மாறிடுச்சு. Because I feel that BB game is more on mind game, emotion game, and how do you handle problems, அந்த மாதிரி உள்ள ஸ்ட்ரென்த் பார்ப்பாங்க. இப்போ வந்து இந்த மாதிரி கொண்டுட்டு போறது வந்து ரொம்ப லேசியா இருக்கு. லேசியா கான்டென்ட் செஞ்சா கூட நம்ம வெளியே தெரிவோம் அப்படின்னு அந்த மைண்ட் செட்ல அங்க இருக்காங்க. ஸோ that's my view. ஆக்சுவலா நீங்க கண்டஸ்டன்ட் திலகா ஒரு நிமிஷம் திலகா, நீங்க கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டை பார்த்தீங்கனாலே தெரியும். பார்வதிக்கு வந்து ஏகப்பட்ட நெகட்டிவ் வெளியில ஆல்ரெடி இருக்கு. அவங்க அதை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. திவாகருக்குமே ஒரு வகையான நெகட்டிவ் இருக்கு, அரோராக்கு இருக்கு. ஸோ லிஸ்ட் வந்து அந்த கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்பஸ் அதுக்கு தான் அப்படின்ற மாதிரியே நீங்க கொண்டு வந்திருக்க மாதிரி இருக்கு. கண்டினியூ பண்ணுங்க சிவா. கொண்டு வந்த மாதிரிலாம் இல்ல, அவங்க செலக்ஷன் கிரைட்டீரியா அதை தான் வைக்கிறாங்க. யார் உள்ள வந்து நல்லா சண்டை போட்டு கண்டென்ட் தருவாங்களோ, எதை சொன்னாலும் ஆப்போசிட்டா பேசணுன்றதுக்காக பேசுவாங்களோ, அவங்கள வச்சுதான் இவ்வளவு நாள் ஓட்ட முடியும். நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த 2 கேரக்டர் இருந்தா என்ன பிக் பாஸ் எப்படி இருக்கும்? அட்லீஸ்ட் இருக்கிறத விட ஆல்ரெடி டிஆர்பி ரொம்ப கம்மியா போயிட்டு இருக்கு. 4.9 தான் வருது. பட் அதுவும் இல்லாம சுத்தமா போயிடுச்சுன்னா ஒண்ணுமே இருக்காது. மத்த பிக் பாஸ் தான் 10.2 மேல ஒரு நிமிஷம் பிக் பாஸ் ஆகட்டும், மலையாளம் பிக் பாஸ். ஒரு நிமிஷம் டாக்டர் அவர் ஆண்ட்ரைஸ் பண்ணிருக்காரு, அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. ஓ சாரி. Sorry, thank you. இல்ல, that's I think it's also they know very well. திலகாக்கு தான் add on பண்றேன். I think contestants also know very well what they are doing because இந்த டாபிக்ஸ்லாம் வந்து very sensitive topics. என்னைய பொறுத்த வரைக்கும் I think the show makers or even the host is not addressing வந்து because they are not trained enough to address this in a very diplomatic way. ஏன்னா இப்போ இந்த அடல்ட் கண்டென்ட்லாம் வந்து நீங்க பேசுனீங்கன்னா அது வந்து வேற மாதிரி தான் வெளியில போகும். And I think purposefully they are being avoiding that because they don't know how to address such issues. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படிதான் பாக்குறேன். Like I think they are doing it on purpose because it also in a way twists the arm of the show makers into not being able to address such issues. ஏன்னா ஒரு இஷ்யூ அட்ரஸ் பண்ண போய் அது it can escalate, it can turn into something else as well. இப்ப இதெல்லாம் நடக்கிறதுக்கே வந்து நிறைய பேர் வந்து இப்ப எக்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டிஃபெண்ட் பண்ணி பேசுறாங்க. they go to that extent of bringing in someone's background and all that. I think for this show you should be watching the contestants in terms of what they are doing in the show. பட் வந்து அவங்க வெளியில என்ன செஞ்சிருக்காங்க, அவங்க பேரண்டிங் எப்படி இருக்கு, அவங்க எப்படி brought up பண்ணிருப்பாங்க, அதெல்லாம் கொண்டுட்டு வந்து they are trying to dilute the issue தான் நான் பாக்குறேன். So just wanted to add on to a point. I think it's a very good point, Tilakam. ஓகே ஷாம், நம்ம இது பண்ணிக்கோமா? நைட் பார்க்கலாமா? ஓகே டைம் ஆயிடுச்சு, அதான் நைட் பார்க்கலாம். நீ போய் ஓகே. Thank you Hema, thank you Sam. Yeah, thank you so much. Thank you Emma, thank you everyone. Thank you everyone. Bye.